ஒரு கிராமத்துல ஒரு வயசானவர் இருக்காரு. அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க இருக்காங்க. தன்னுடைய 3 பிள்ளைகள்ல நாள பின்ன தன்னுடைய சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான பிள்ளை அவன் தெரியல அப்படின்றதுக்காக, எவன் புத்திசாலின்னு செக் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, 3 பிள்ளையும் கூப்பிட்டு ஆளுக்கு ரூ. 1000 கையில குடுத்து, இந்த ரூ. 1000க்குள்ளார இந்த ஒரு ரூமையே நிரப்புற அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமையும் காட்டுறாரு. முதல் மகன் பார்த்தீங்கன்னா விவசாயி. அவன் என்ன பண்றான், ரூ. 1000க்கு புல்கட்டு வாங்கிட்டு வந்து அந்த ரூம் ஃபுல்லா கொட்டுறான். ஒரு அரைவாசி ரூம் தான் ரொம்பியிருக்கு. மீதி அரைவாசி வந்து ரொம்பல. அடுத்தது 2வது மகன் என்ன பண்றான், அவன் வியாபாரி. அவன் என்ன பண்றான், ரூ. 1000க்கு பஞ்சு வாங்கிட்டு வந்து அந்த ரூம்ல கொட்டுறான். ஒரு பாதி ரூம் தான், 3/4வாசி ரூம் தான் ரொம்புச்சு. மீதி 1/4வாசி ரூம் நிறையாம இருந்தது. 3வது பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அரசியல்வாதி. அவன் என்ன பண்றான், ரூ. 1க்கு மெழுகுவர்த்திய வாங்கிட்டு வந்து, அந்த ரூம்ல இருக்க எல்லா கதவையும் மூடிட்டு, ஆன் பண்ணி விடுறான். ஏத்தி விடுறான். ஏத்தி விட்டதும் அந்த ரூம் பூரா மேல கீழன்னு எல்லா இடமும் வெளிச்சம் பரவி அந்த ரூமே நிறைஞ்சு போகுது. ஸோ தன்னுடைய 3வது மகன் அந்த அரசியல்வாதியா இருக்கார் பார்த்தீங்களா, அவள் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லி அந்த அந்த வயதானவர் வந்து முடிவு பண்றாரு. இதுல இன்னொரு என்ன ஹைலைட்டான விஷயம்னா, மீதி 2 பேரும் ரூ. 1000 முழுசா காலி பண்ணாங்க. பட் இவர் ரூ. 1ல செலவு பண்ணிட்டு மீதி ரூ. 999 எங்கேன்றது அவங்களுடைய அப்பாவுக்கே கணக்கு சொல்லல. அவரும் அது கணக்கு கேட்கல. இதுல இருந்தே புத்திசாலித்தனம் எதுன்றது தெரியுதுல்ல?